என்ன ஒரே பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. எதை பத்தியும் ரொம்ப தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்தவங்க, வாழ்நாள் முழுக்க எங்க கூடவே இருக்க போறாங்கன்னு நினைச்சவங்க இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. எந்த உறவும் எனக்கு வேண்டான்னு என் வழியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. வேண்டப்பட்டவங்க நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அது எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. நீங்க சொல்றத கேட்கும்போது உங்க குடும்பத்துல கூட யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்களா? ஆமாங்க, என் மருமக தான். உங்க மருமகளா? அவங்களுக்கு என்னாச்சு? உலகத்தோட பார்வையில அவ இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி ஆயிட்டா. இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி ஆயிட்டா. ஆனா அந்த கடவுளோட பார்வையில இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவ இருக்கா. அவ உண்மையிலே இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நல்லபடியா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆனா அவ உண்மையிலே இருக்காளா இல்லையான்னு தெரியாத நிலைமை. அவ திரும்பி வந்தா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தவிர அவளை திரும்ப கூட்டிட்டு வர முடியாத நிலைமை. அந்த கடவுள் ஒவ்வொருத்தருக்கு விதிய ரொம்ப விசித்திரமா எழுதுறாருமா. அதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையே பத்தாதுமா. அவர் எழுதுற அந்த விதியில நாம எழுத்தா மட்டும்தான் இருப்போம். அவரை ஆட்டி படைக்கிறதுல நாமும் ஒரு பொம்மையா விளையாடிட்டு போயிடணும். சரியா சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையில விளையாடுறது தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, இந்தாங்கம்மா நீங்க கேட்ட சந்தனம். ஏமா, இந்த கோயிலுக்கு ஏதாவது சிறப்பு பூஜை பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாங்க, என் பையன் கையால ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் வரேங்க. வாங்க. புரோகிதரே, டீச்சர், இது லஞ்ச் பிரேக் தானே? இந்த டைம்ல எங்க போறீங்க? லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதனாலதான் சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க எதுக்கு போகணும் டீச்சர்? சித்தப்பாக்கு மட்டும் ஃபோன் பண்ணா 10 நிமிஷத்துல உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துருவாரு. லக்கி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சாரி டீச்சர், சாரி. சரி, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன். டீச்சர், நாங்களும் உங்க கூட உங்க வீட்டுக்கு வரோம். அங்கேயே எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். சரி, வாங்க வாங்க. என்ன நீங்க 2 பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையாலேயே நீங்க லஞ்ச் பாக்ஸ மறந்துட்டு வந்துட்டீங்களா? இல்லனா லஞ்ச் பிரேக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமான்னு பாத்தீங்களான்னு பார்த்தோம். லக்கி, நீ என்ன ரொம்ப ஓவரா சிரிச்சிட்டு இருக்க? ஆமா, இந்த டைம்ல எதுக்காக இங்க வந்த? என்ன மேடம் நீங்க? இங்க அண்ணனோட பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி படிக்கிறா, என்ன படிக்கிறான்னு செக் பண்றதுக்கு அடிக்கடி வரணும்ல. என்ன இப்ப வரைக்கும் எவ்வளவு கிலோ படிச்சிருக்கா, எவ்வளவு கிலோ மைண்ட்ல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கியா? வை நாட்? ஒரு பொறுப்புள்ள சித்தப்பாவா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட கடமை. நான் என்னோட கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க என்னடானா உங்க இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்லாத பொல்லாத பழியெல்லாம் என் மேல தூக்கி போடுறீங்க. இந்த ஓவர் சீன் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போ நீங்க எங்க போறீங்க? மதியானம் சாப்பிடுறதுக்காக என் வீட்டுக்கு போறோம். ஏன் நீ கூட வரலான்னு பாக்குறியா? வாவ், நீ என்ன இன்வைட் பண்றியா?
இன்வைட் பண்ணா முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க பாருங்க சார், நான் ஏதோ பேச்சுக்காக சும்மா சொன்னேன். அதுக்காக உண்மையிலேயே வந்துருவியா என்ன? நான் பசியோட இருக்கேன் சாப்பிடுறேன்னு சொன்னா வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னா முடியாதுன்னு யாராவது மூஞ்சி மேலேயே சொல்லுவாங்களா? பாவம் டீச்சர், ஏற்கனவே லஞ்ச் டைம் வேற, ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். சித்தப்பாவையும் கூட கூட்டிட்டு போலாம். ஆமா டீச்சர், பாவம் இவரு. நம்ம கூட்டிட்டு போலாம் டீச்சர். சரி சரி, எல்லாரும் ஒரே கட்சியா மாறிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? வாங்க போலாம். நான் எந்த பேரை என் வாழ்க்கையில கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பேரை நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. லக்ஷ்மி, இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப அதிகமா வெறுக்கிற ஒரு பேரு. நான் ஒவ்வொரு நாளும் யார வெறுத்துக்கிட்டு இருக்கனோ அவளோட பேராது. இந்த உலகத்திலேயே எல்லார விடவும் ரொம்ப கொடூரமானவ அந்த லக்ஷ்மி. மித்ரா, நீ தேவையில்லாம லக்ஷ்மியை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. சாமி பாதங்கள்ல நம்ம ஏத்துற விளக்கு எவ்வளவு புனிதமானதோ, என்னோட மருமகளும் அதே மாதிரி புனிதமானவ. அப்படிப்பட்ட லக்ஷ்மியை பத்தி இப்படி எல்லாம் பேசாத. லக்ஷ்மியோட புனிதத்தை பத்தி நீங்க தான் பேசிக்கணுமா? அது இல்லடா. இங்க பாருங்க மாம், நீங்க ஹோமத்துல உட்கார சொன்னதுனால தான் நான் இப்ப உட்கார்ந்து இருக்கேன். ஹோமம் பண்ணணும்னு சொன்னதுனால பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இந்த மாதிரி லக்ஷ்மியை பத்தி பேசிட்டே இருந்தீங்க, நான் இந்த பூஜையில இருந்து பாதியிலே எந்திரிச்சு போயிடுவேன். அவர் என்னைக்கு இந்த அளவுக்கு வெறுக்கிறாரா? என் பேரை கேட்டாலே பாவம்னு நினைக்கிறாரா? என் மேல அவருக்கு இந்த அளவுக்கு கோபம் இருக்கா? அவங்க எல்லாரையும் நான் விட்டுட்டு போனதுனாலயா, இல்ல நான் எதுக்காக போனன்ற காரணம் தெரியாததுனாலயா? மித்ரா, உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் எதுவும் பண்ண மாட்டேன். இனி அந்த விஷயத்த பத்தி நான் பேச மாட்டேன்.